ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராய் இருப்பீராக. புதிய கிருபைகளினாலே எங்களை நிரப்பியருள்வீராக. காலைதோறும் உமது கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்பி அனுப்பும். இது வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி அனுப்பும். எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 155வது பாடலை பாடுவோம். குருசினில் தொங்கிய குருதியும்படி. கீதங்களும் கீர்த்தனைகளும் 155வது பாடல். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொள்கதமலைதனிலே நம் குரு இயேசு சுவாமி கொடுந்துய பாவி கொள்ளா கண் கொண்டு சிரசினில் முள்முடி உறுத்திட அறிந்து சிலுவையில் சேர்ந்ததையோ தீய திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ பாதக நடுவில் பாவி நேசன் பாதகன் போல் தொங்க யூத பாதக பரிகாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை சந்திர சூரிய சகலவன் சேனைகள் சகியாமல் நாடுதையோ தேவ சுந்தரமைந்தன் உயிர் விடும் காட்சியால் துடிக்கா நெஞ்சுண்டோ ஈட்டியால் சேவகன் எட்டிய குத்த இறைவன் விழாவதிலே அவர் தீட்டிய தீட்சை குருவியும் ஜலமும் திறந்து தோடுது பார் எருசலேமாதே மருகினி அழுது ஏங்கி புலம்பலையோ நின் எருசலை அதிபன் இளமனவாளம் எடுத்த கோலமிதோ குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொள்கதமலைதனிலே நம் குரு இயேசு சுவாமி கொடுந்துய பாவி கொள்ளாய் கண் கொண்டு. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டலத்தை சேர்த்தது போல பூமியையும் சேர்ப்பதாக. மகிமையும் என்னைக்கும். ஆமென். சங்கீதம் 51 முறையாக வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள்.
நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, உதிர்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவேன். அப்பொழுது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு வைத்து பிறந்தார். புதுநாட்டில் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்தில் எழுந்தருளினார். பரமல்லத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனமுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். அறிவிப்பு. இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜெப கூடுகை திருமதி பேபி கென்னடி அவருடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும். பெண்கள் அனைவரும் தவறாத ஜெப கூடுகையில் கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். ஓசியா 8:9. இதை ஓசியா தீர்க்கதரிசியிலே நாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாம் காலையிலே தியானித்தோம். 7வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற திருப்பி போடாத அப்பம் என்கிற காரியத்தை நாம் தியானித்தோம். அப்படி என்றால் திருப்பி போடாத அப்பம் 2 பக்கமும் சுடப்பட வேண்டும். அப்பொழுது அது சாப்பிடுவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஒரு பக்கம் கரிந்து ஒரு பக்கம் மாவாய் இருந்தால் அது பிரயோஜனமற்றது, அது புசிக்க முடியாதது, பயனற்ற ஒரு வாழ்வு. அதை குறிக்கிறதாக திருப்பி போடாத அப்பம் இருக்கிறது, பயனற்ற ஒரு வாழ்வு. இந்த நாளிலே நாம் பார்க்கிற பிரகாரமாய் அங்கு ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக தீர்க்கதரிசியினுடைய காரியத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். சென்ற சனிக்கிழமையிலே நாம் தியானிக்கிற பொழுது ஓசியா எதை எழுதியிருக்கார் என்றால், ஒரு திருமணமான ஒரு கணவர் ஒரு மனைவி, இந்த கணவரை விட்டு இந்த மனைவி சோரம் போன அது வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் இடம் கொடுத்து வேறு ஒரு மனிதனை நாடி போன காரியத்தையும், மீண்டும் இந்த கணவர் தன்னுடைய மனைவியை நேசித்து மீண்டும் என் பக்கமாய் வா, திரும்பி வா என்கிற காரியத்தை அவர் சொல்லி அழைக்கிறதாக காரியத்தை சொல்லி, இந்த கணவரை தேவனாகவும் சோரம் போன இந்த மனைவி இஸ்ரவேல் ஜனங்களாகவும் அவர் சொல்லுகிறார். ஆண்டவரை விட்டு உனக்கென்று ஒரு ஆண்டவர் இருக்கிறார் தேவன், அவரை விட்டு நீ விக்கிரகங்களுக்கும் மற்ற காரியத்திற்கும் நீ தேடி ஓடுகிறாய், நீ மீண்டும் என் அண்டைக்கு வா என்று சொல்லி இந்த நேசரின் அன்பு, ஆண்டவருடைய அன்பை மிக அழகாக, அதனுடைய முடிவற்ற அன்பு, அளவற்ற அன்பு, இதை மிக தெளிவாக இந்த ஓசியா எழுதியிருக்கிறார். இந்த காரியத்தோடு ஒப்பிட்டு இந்த நாளிலே 8வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல் அசீரியர் அண்டைக்கு போனார்கள், எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். இந்த வசனத்திலே காட்டு கழுதை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வைல்ட் டாங்கி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. டாங்கி கழுதை என்பது அதனுடைய பிரயோஜனம் வேறு, அதை சுமை சுமப்பதற்கு அல்லது ஒரு மனிதரை கம்பீரமாய் அதை கொண்டு வருவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஆனால் காட்டு கழுதை என்பது அது வேறு விதமாய் பயன்படுத்தக்கூடியது, அது பயனற்றது என்றுதான் சொல்ல வேண்டும்.
ஏனென்றால் இந்த காட்டுக்கழுதை என்பது சிலரை கூட திட்டுவது உண்டு, காட்டுக்கழுதையை போல் அலைகிறான் என்று சொல்லி. ஏனென்றால் அதற்கு கட்டுப்பாடு கிடையாது, எல்லைகள் கிடையாது, சட்ட திட்டங்கள் கிடையாது, நடக்க வேண்டிய முறைகள் ஒன்றும் கிடையாது. தன் இஷ்டப்படி அது அலையும். அதனால் ஒருவரை எங்கேயாவது அலைந்து கொண்டே இருக்கிறார் என்றால் அதை காட்டுக்கழுதை போல் அலைதான் என்று சொல்லி அதை திட்டுவது உண்டு, ஒரு பேச்சு வழக்கு உண்டு. ஆகவே அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனம், தனித்து தேய்கிற, தன்னுடைய இஷ்டப்படி, அது ஒருவேளை கூட்டத்தோடும் இருக்காது, அது ஒரு நோக்கமும் கிடையாது, அது அலைந்து கொண்டே இருக்கும். தன் இஷ்டப்படி அலைகிற கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்வை இந்த காட்டுக்கழுதை குறிக்கிறது. கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்வு நமக்கு காணப்படுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே இந்த காரியங்களை நாம் மிக விவரமாக பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் முதல் பகுதியிலிருந்து நாம் பார்க்கிற பொழுது இந்த எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி துவங்கி, அவர் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல் என்று சொல்கிறார். எருசலேம் என்றால் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள். கர்த்தருடைய ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டியது என்ன? ஓசியா தீர்க்கதரிசியிலையும் அதைதான் பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போனார்கள், கர்த்தரை விட்டுவிட்டு. அவர்களுக்கான வார்த்தைகள் தான் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் அங்கே சொல்கிறது. மீண்டும் கர்த்தர் அண்டைக்கு வாருங்கள், விக்கிரகத்தை விட்டு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி இங்கேயும் அந்த வார்த்தை என்ன வருகிறது என்றால், முதலாவது அந்த 2 வசனத்திலே, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி. விதைக்கப்படாத நிலம் வனாந்தரத்திலே உன்னை நான் அழைத்து வந்த அந்த பிரயாணங்களினுடைய இளவயதின் பக்தி. இளவயதிலே கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் செய்வார், அவரை நம்பி நான் வருகிறேன் என்று சொல்லி துணிந்து நின்றாய், இளவயதின் பக்தி. அப்படி என்றால் நீ ஏற்கனவே பக்தியா இருந்தாய், இப்பொழுது இல்லை என்று அர்த்தம். தீர்க்கதரிசி மூலமாய் சொல்கிறார், நீ உன்னுடைய இளவயதின் பக்தியை நினைத்திருக்கிறேன் என்று பின்னாடி எழுதுகிறார். அப்படி நினைத்திருக்கிறேன் என்றால் இளவயதிலே நீ இயேசுவோடு வாழுகிற ஒரு வாழ்வு இருந்தது, அந்த தேவனோடு நிலைத்திருந்தாய், இப்பொழுது இல்லை. அதை நீ எங்க சொல், எருசலேமின் ஜனங்கள் செவிகள் கேட்கும்படி நீ கூப்பிட்டு சொல். அடுத்த காலத்தில் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். வாழ்க்கைப்பட்ட பொழுது தன்னுடைய கணவரோடு கூட, தன்னுடைய மணவாளனோடு கூட நீ செலவழித்த நேரங்கள், உண்மையாயிருந்த காரியங்கள், அவரோடு ஒரு பிரியம் வைத்திருந்த காரியங்கள், இப்படி எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது நீ இப்பொழுது விட்டு விட்டாய், இப்பொழுது நேசரை விட்டுவிட்டு நீ சோரம் போனாய். ஓசியா தீர்க்கதரிசியினுடைய காரியங்களையும் பிரதிபலிங்களையும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அங்கும் அதை தான் சொல்லுகிறார், தேவனை விட்டுவிட்டு நீ விலகி போனாய், கர்த்தரை விட்டுவிட்டு, ஆண்டவனை விட்டுவிட்டு நீ சோரம் போனாய். இவன் சொல்லுகிறார், இந்த நேசத்தை நீ உனக்கு வாழ்க்கைப்பட்டிருந்த அந்த போது இருந்த நீ இந்த நேசத்தை விட்டுவிட்டு நீ அவரை நினைத்து மறந்து போனாய். நினைக்கவே இல்லை, மறந்து போனாய். ஒரு கணவனை மனைவி எப்படி மறக்க முடியும்? இங்கே சொல்லுகிறார், நீ மறந்து போனாய், கர்த்தரை மறந்து போனாய். எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டாலும் நீ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த அந்த காரியங்களை கூட நீ மறந்து போனாய். இளவதின் பக்தியை விட்டு விட்டாய். இன்னொன்று, என்னோடு இருந்த நேசத்தை நீ விட்டு விட்டாய். இதை நான் நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்னாடி வருகிற பொழுது அந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலே 24ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம். எரேமியா 2:24 வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மது வெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டுக்கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை, அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்திலே பழகினது. வனாந்திரம் என்பது ஒரு ஒன்றுமில்லாத ஒரு இடம். யாரும் விசாரிப்பாரும் இல்லை, ஆதரிப்பாரும் இல்லை, கேட்பாரும் இல்லை. தன் இஷ்டப்படி எல்லாம் செய்ய முடியும். அதை தான் வனாந்திர வாழ்க்கை கூறுகிறது. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்திரத்திலே அப்படிதான் செய்தார்கள். கர்த்தர் சொன்னதை விட்டுவிட்டு சொல்லாத காரியங்களை, விக்கிரகங்களை செய்தார்கள், தங்கள் இஷ்டப்படி செய்தார்கள். ஆகவே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது வந்தது. வனாந்திரம் என்பது யாரும் கேட்காத கட்டுப்பாடற்ற ஒரு நிலைமையை தான் வனாந்திரம் குறிக்கிறது. இங்கே வனாந்திரத்திலேயே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டுக்கழுதை. காற்றை உட்கொள்கிறது என்பது எல்லாவற்றையும், தனக்கு இச்சைத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது. இந்த காற்றை தான் எடுக்க முடியும், இதை எடுக்க முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. காற்று என்பது எல்லாரும் சுவாசிக்க முடியும், எல்லாரும் எடுக்க முடியும்.
அதைதான் இங்கே பார்க்கிறோம். இச்சித்தபடியெல்லாம் செய்த ஒரு காட்டு கழுதை அந்த வாழ்வை இங்கு சொல்கிறது. வனாந்திரத்திலே பழகினது, ஒருவரும் கேட்கக்கூடாத ஒரு இடத்திலே பழகினதும், தன் இச்சையின்படி மதவெளியிலே காற்றை உட்கொள்கிறதுமான, யாரும் கேட்க முடியாத தன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டதுமான காட்டு கழுதை நீ என்று இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேமின் ஜனங்களுடைய காரியங்களிலே தீர்க்கதரிசி வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். வனாந்திரமான ஒரு வனாந்திரத்தில் பழகினதான நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது இஷ்டப்படி எல்லாம் செய்கிற காற்றை உட்கொள்ளுகிறதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதோ என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முதல் 2ஆம் வசனத்திலே பார்த்தபடி இள வயதின் பக்தி நமக்கு இன்னும் இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தோம், அந்த அன்பு இன்று வரைக்கும் நீடித்திருக்கிறதா? இள வயதில் இருந்த அன்பு இன்றும் இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படியானால் கர்த்தரை விட்டுவிட்டோம் என்று அர்த்தம், அவரை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். இன்னும் அங்கே வாழ்க்கைப்பட்ட பொழுது நேசரை சிநேகித்த அந்த அன்பு இன்றைக்கும் குறைந்திருக்கிறது என்றால், நம் கர்த்தர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தோம், எவ்வளவு நேரம் பேசினோம், எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல்லி எங்களுக்காக இதை செய்யும் அதை செய்யும் என்று அவரோடு கூட வாழ்ந்து அவரோடு கூட நேரங்களை அதிகமாய் செலவிட்ட காலங்களை விட்டுவிட்டு அது குறைந்து விட்டது, பின்தங்கி விட்டோம் என்றால் நேசர் மீது வைத்திருக்கிற அன்பை விட்டுவிட்டோம் என்று அர்த்தம். இந்த பகுதியிலே பார்க்கிற பிரகாரமாய் வனாந்திரத்திலே பழகினது போல நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு யாரும் கேட்பாரற்ற நிலைக்கு நாம் மாறிவிட்டோம் என்றால், இன்னும் இச்சையின்படி நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு, யோசனைகளுக்கு என்னெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் காற்றை உட்கொள்கிறது போல செய்திருப்போமானால் நாம் அவைகளை திரும்பி பார்க்க வேண்டும். இன்னும் அந்த வசனத்தின் பின்பகுதியிலே அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? ஒருவரும் இல்லை, இங்கு கேட்பார் யாரும் இல்லை. வனாந்திரத்திலே தெரிகிற ஒரு கழுதை, அதை திருப்பி விடுகிறவனும் இல்லை, அதை வழிநடத்துகிறவனும் இல்லை, ஆதரிப்பவன் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையை கூறுகிறது. அடுத்த வசனத்தில் உன் கால் வெறும் காலாகாதபடிக்கும் உன் தொண்டை வறட்சியாகாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றால் நீ அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்று சொல்லுகிறாய். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ பதில் சொல்லுகிறாய். உன் கால் வெறுங்காலா இருக்கிறது, உன் தொண்டை வறட்சியாய் போகிறது, அதை அடக்கு என்று சொல்லி நான் சொன்னால் நீ என்ன செய்கிறாய்? நான் வனாந்திரத்தில் தான் திரிவேன், என் இஷ்டப்படி யாரும் கேட்காத நிலைமையில் தான் நான் அலைவேன், இன்னும் தொண்டை வறட்சி ஆகிறபடிக்கு அந்த சரீரமே வெந்து போகும் அளவுக்கு தீன்மையாய்க்குள்ள இன்னும் வேறு ஒன்றி அழிந்து போகிற அளவுக்கு வந்தாலும் நான் என்ன செய்வேன்? அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்று சொல்லி நீ சொல்லுகிறதா இருக்கிறாய். அடுத்த திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும், அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியர்களும், அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். திருடன் ஒருவேளை திருடுகிற பொழுது அவன் தைரியத்தோடு செய்வான், எல்லாவற்றையும் துணிந்து செய்வான். ஆனால் அகப்படுகிற பொழுது அவன் வெட்கப்பட்டு நிற்பான். அநேக செய்திகளிலே பார்க்கிறோம், குற்றம் செய்தவர்களை அவர்கள் இந்த மீடியாவுக்கு முன்பதாய் காட்டுகிற பொழுது ஏதாவது ஒரு கவரை வைத்து தலையை மறைத்து கொண்டு, அல்லது துணியினாலே தன்னுடைய தலையை, முகத்தை மறைத்து கொண்டு வெட்கத்தினாலே குனிந்து நிற்பார்கள். வசனம் சொல்கிறது, திருடன் அகப்படுகிற பொழுது எப்படி வெட்கப்படுவானோ அப்படியே எனக்கு முன்பதாய் நீங்கள் வெட்கப்பட்டு நிற்பீர்கள். ஆகவே என்னை விட்டு நீங்கள் போகாதீர்கள். மணவாளனை விட்டு, ஆண்டவனை விட்டு விட்டு வேறொரு இடத்திற்கு சோரம் போகிறவர்களே, நான் உங்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற பொழுது நீங்கள் சோரம் போனதற்காக வெட்கப்பட்டு நிற்கிற நிலை வரும். ஆகவே திரும்புங்கள் என்று அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். அவர்கள் அதுவரைக்கும் என்னுடைய சமூகத்திற்கு வரவில்லை, என்னை விட்டு விட்டு ஒதுக்கி விட்டு மறந்து ஓடினார்கள். ஆனால் ஆபத்து வருகிற பொழுது கர்த்தரை மீண்டும் தேடுகிறார்கள். நாம் ஆபத்து நேரத்தில் கர்த்தரை தேடுகிறவர்கள் அல்ல, எப்போதும் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த வாழ்வு நமக்கு வேண்டும். இன்னும் அதற்கு பின்பதாக நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் லக்கமும் உன் தேவர்களின் லக்கமும் சரி, என்னோடு நீ வழக்காடுவானேன், நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள், வணங்கினார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆபத்தில் மாத்திரம் என்னை தேடி வருகிறீர்கள். எவ்வளவோ அன்பு வைத்தேன், வனாந்திர விதைக்கப்படாத இடத்தில் கூட உங்களுக்கு போஷித்தேன், உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தேன், உங்களுக்கு வஸ்திரங்களை பழமையாய் போகாதபடி நடத்தினேன், ஒருவனாகியும் நீங்கள் கெட்டு போகவில்லை, கேட்டதையெல்லாம் கொடுத்தேன். ஆனாலும் கூட என்னை விட்டு விட்டு நீங்கள் உலக காரியங்களுக்கு, விக்கிரக காரியங்களுக்கு நீங்கள் போய்விட்டீர்கள். இப்போ ஆபத்து என்றதும் என்னை தேடி வருகிறீர்கள். உங்கள் விக்கிரகங்கள் உங்களை காப்பாற்றட்டுமே.
கர்த்தர் கைவிடுகிறார். பாருங்கள், இப்படி ஆண்டவரை விட்டு நாம் ஒரேடியாய் துரோகம் பண்ணி நாம் தூரம் போனால் அவர் சில காலம் இழுத்து வைப்பார். ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் ஓடிக்கொண்டே இருப்போமானால், துணிகரம் கொண்டு செய்வோமானால் அவர் விட்டு விடுவார். போய் நீ அனுபவித்து விட்டு திரும்பி வா என்று சொல்லி அவர் இழுக்கிற பொழுது நாம் தானாய் வந்துவிட்டால் அங்கே பிரதிபலன்கள், தீமையான காரியங்கள் குறைவு. ஆனால் அவர் விட்டு விட்டால் நாம் தானாய் திரும்பி வருகிற பொழுது அதிக பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வரும். பாருங்கள், பின்பதை தொடர்ச்சி. நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிற்றையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளுமான பூமியாக இருந்தேனோ? பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான், இனி உம்மிடம் நாங்கள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள்? தங்களுடைய இருதயத்தில் சொல்லுகிற காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் அதுதான் சொல்கிறார்கள். என்னுடைய பலன், நான் தான் எஜமான் என்று சொல்கிறார்கள். மோசே மூலமாய் சொல்லுகிறார், நீ அல்ல, நானே உனக்கு கிருபை செய்தேன். உன்னுடைய சாமர்த்தியம், உன்னுடைய கைபலன் என்று நீ சொல்லாதே, நான் உனக்கு பலன் கொடுத்தேன். நீ ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க நான் உனக்கு பலன் கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். பின் தொடர்ச்சியாக வருகிற அதிகாரம் முழுவதிலும் இந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ என்னை விட்டு போனா, என்னை விட்டு தூரம் போனா என்கிற காரியங்கள் எல்லாம் தொடர்ச்சியாய் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 11வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 11:12. புத்தியில்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான். புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்தாலும் அவன் பெருநெஞ்சுள்ளவனாய் இருக்கிறார். பெருநெஞ்சுள்ளவன் என்பது ஞானம் உள்ளவன் அல்லது பரந்த நோக்கம் உள்ளவன், வள்ளல் என்று சொல்லி அர்த்தம். அவர் புத்தி இல்லாத மனுஷன் எப்படி இருக்கிறான் என்றால், காட்டுக்கழுதை குட்டிக்கு ஒப்பாக அவன் பிறந்தாலும் அவன் வள்ளலாய் இருக்கிறார். புத்தி இல்லாதவன் என்ன செய்வான்? எல்லாவற்றையும் அவன் அள்ளி வீசி எல்லாருக்கும் கொடுப்பான். ஒரு பெரிய வள்ளல் போல அவன் அறிவில்லாதபடினாலே எல்லாவற்றையும் கணக்கில்லாமல் கொடுத்து விடுவான், கணக்கில்லாமல் செய்து விடுவான். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தனக்கு ஒன்றும் இல்லாமல் அதற்கு பின்பதாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பான். மனாந்திரமான வாழ்க்கைக்கு அவன் போவான். பாருங்கள், இந்த கழுதை குட்டியை போல அந்த காட்டு கழுதை குட்டி கோப்பாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இஷ்டம் போல எல்லாவற்றையும் செய்துவிட்டு, அறிவில்லாமல் புத்தி இல்லாமல் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அதற்கு பின்பதாக அங்கு ஒன்றுமில்லாது இருக்கிற நிலைமை. அது புத்தி இல்லாதவன் கடைசியில் பெருநெஞ்சு உள்ளவன் போல இருக்கிறது எல்லாவற்றையும் கணக்கில்லாமல் கொடுப்பான். நம் கர்த்தரை விட்டு கணக்கில்லாமல் தூரம் போக நம்முடைய காரியங்கள் இருக்கலாம். கணக்கில்லாமல் ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போயிருக்கலாம். ஆண்டவரை விட்டு எவ்வளவாய் குற்றங்களை செய்து துரோகம் பண்ணியிருக்கலாம். அந்த யோசியை எழுதுகிற போல் அதைதான் சொல்லுகிறார். நீ என்னுடைய நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி, நீ என்னை விட்டு திருமணம் ஆன பின்பதாகவும் கணவனை விட்டுவிட்டு நீ மீண்டும் மீண்டும் பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய். கணவரை விட்டுவிட்டு கணவரை மணர்ந்து நீ எவ்வளவோ சோரம் போனாய், எவ்வளவோ வேசித்தனங்களுக்கு நீ போனாய். ஆனால் மீண்டும் என் அண்டைக்கு வா, நான் நித்திய விவாகம் பண்ணிக்கொள்வேன். இனி நீ போகாதபடிக்கு, நீ இனி மற்ற பாவங்களுக்கு போகாதபடிக்கு செய்து கொள்வேன் என்று அங்க நேசர் உரைக்கிறதாய் பார்க்கிறோம். எத்தனை உனக்கு இருக்க, ஆண்டவர் உனக்கு இருக்க, நீ அதை விட்டு விட்டு விக்கிரங்களுக்கும் உலக ஆசைகளுக்கும் ஓடுகிறது என்ன என்கிற காரியத்தை அவன் அழகாக எழுதுகிறார். பாருங்கள், இங்கே அதுதான் பார்க்கிறோம். கர்த்தர் இருக்க அதை கண்டு கொள்ளாதபடி அவரை விட்டு விட்டு இவ்வளவாய் மீண்டும் மீண்டும் தன் இஷ்டப்படி அலைந்து கொண்டிருக்கிற அளவற்று கணக்கில்லாத செய்கிற குற்றங்கள் ஏராளமாக இருக்கிறது என்கிற காரியங்களை பார்க்கிறோம். இன்னும் 39ஆம் அதிகாரம் யோபு 39:5 வசனம். யோபு 39:5. காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவன் யார்? தன்னிச்சையாய் அலையும், தன் இஷ்டப்படி எல்லாம் செய்யும், தன் நோக்கம் எல்லாவற்றையும் அது நிறைவேற்றும். அதை கட்டுப்படுத்துகிறவர்களும் இல்லை, அதை திருப்பி விடுகிறவர்களும் இல்லை. ஓசியாவிலே நாம் அதை தான் பார்த்தோம். அதை திருப்பி விடுகிறவர்களும் இல்லை, அதை எரேமியாவிலே பார்த்தோம். அதை கட்டுப்படுத்துகிறவர்களும் இல்லை. யார் அதை வழிநடத்துவார்? யார் சிந்தனைகளை மாற்றுவார்? தன் இச்சப்படி எல்லாம் நடந்து கொண்டு தன் இச்சித்ததை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வனாந்திரமான கேட்பாரற்ற இடத்திலே அலைந்து திரிகிற ஒரு காட்டுக்கழுதையாய், இன்னும் தனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற, காற்றை உண்கிற, காற்றை பிடித்துக் கொள்கிற அப்படிப்பட்ட ஒரு பண்பாக வாழ்கிற காட்டுக்கழுதையை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்பொழுது மனம் திரும்பும் என்கிற எண்ணத்தோடு கூட யோபு 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்த்தால், யோபு 24:5. காட்டுக்கழுதைகளை போல இளைஞர்கள் அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். வனாந்தரம் விழித்தான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கவில்லை.
அவர்கள் காட்டு கழுதையைப் போல இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். தங்களுடைய சுய எண்ணங்களுக்கு ஏற்றபடி அதிகாலமே புறப்பட்டு போகிறார்கள். அதிகாலமே நாம் காத்திருக்க வேண்டிய நேரங்கள் தேவ சமூகத்தில் அவர் சித்தத்தையும் அவருடைய சத்தத்தையும் கேட்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். இந்த நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும், இந்த நாளிலே என் மீது என்ன தரிசனம் வைத்திருக்கிறேன், நீர் அதை வெளிப்படுத்தும் என்று கேட்க வேண்டும். ஆனால் இந்த காட்டுக்கழுதை அதிகாலமே எழுந்து தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள அது காலமே புறப்பட்டு போகும். தன்னுடைய இஷ்டப்படி அலைந்து திரிகிற என்னுடைய காரியங்கள் எல்லாம் காட்டுக்கழுதையை குறித்து பார்க்கிறோம். கட்டுப்பாடற்ற, யாரும் கேட்பாரற்ற, அதை திருப்பாத ஒரு நிலைமை, அது போய்கொண்டே இருக்கிறது. இங்கு நேசர் காத்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீங்கள் திரும்பி வாருங்கள், என்னை விட்டு போய்விட்டீர்கள், திரும்பி வாருங்கள், நித்திய விவாகத்திற்காக உங்களை நான் காத்திருக்கிறேன் உங்களுக்காக என்று சொல்லி. அவை பாருங்கள், அதிகாலமே அது புறப்பட்டு தன்னுடைய வேலைக்கு போகிறது. வனாந்திர வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அல்ல, இந்த வனாந்திரம் தான் அவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் தான் அவருடைய தாகத்தையும் பசியை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மாற்ற முடியாது, அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியாது. இந்த உலகத்தின் ஆசையை தேடி அதிகாலமே புறப்பட்டு போவோமானால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நேரம் காலை 6 மணி. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட யோபு 24:5 சொல்லப்பட்ட அதிகாலமே என்பது முதல் பணியை குறிக்கிறது. அதிகாலமே என்பது முதல் பணி. அப்படி என்றால் இந்த காட்டுக்கழுதையுடைய முதல் பணி, ஒரு நாளினுடைய முதல் வேலையே என்ன வேலை? தன் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வது, தன் இஷ்டப்படி செய்து கொள்வது. வனாந்திரத்திற்கே அது போகிறது. அது அந்த அதிகாலமே தன்னுடைய வேலைக்கு, தன்னுடைய இஷ்டப்படி செய்வதற்கு அது புறப்பட்டு போகிறது. முதல் வாய்ப்பு அல்லது முதல் பகுதி அது கர்த்தருக்கு, முதன்மையான இடம் கர்த்தருக்கு. நாம் அதை விட்டுவிட்டு முதல் பணியை கர்த்தருடைய சமூகத்திலே கழிப்பதை விட்டுவிட்டு அதிகாலமே எழுந்து முதலில் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் நமக்கு கொடுக்கிற புது பலனை பெற்றுக்கொண்டு அந்தந்தைக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு காலைகள் தோறும் புதிய கிருபைகள் தருகிற தேவனிடத்தில் புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு நாம் உலகத்திற்குள் போனால் மாத்திரம்தான் உலகத்திலே கர்த்தரோடு நாம் நிலைத்திருக்க முடியும். இந்த கழுதையை போல அதிகாலமே தன்னுடைய வேலைக்கு சொந்த இச்சையை நிறைவேற்றிக் கொள்ள புறப்பட்டு போவோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 32:14. அரமனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றென்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாகவும் அது மாறி போகும். வசனத்தை முதல் பகுதி சொல்கிறது, அரண்மனை பாழாக விடப்படும். அரண்மனை என்பது அதில் பல ஜனங்கள் இருக்கக்கூடிய இடம். எப்போதும் அங்கே சந்தோஷம் இருக்கும், அங்கே ஆடல் பாடலின் சத்தமும் ராஜாவும் மகிழ்ச்சியை ஊட்டுகிறதுக்காக எல்லா இசையினுடைய காரியங்கள் எல்லாம் மகிழ்வூற்றக்கூடிய காரியங்கள் இருக்கும். ராஜாவுடைய மனதை திருப்தி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருக்கும். எப்போதும் உணவுகள் அங்கே இருக்கும். சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்வை தான் அரண்மனை வாழ்வு குறிக்கிறது. அந்த அரண்மனை எப்படி மாறும்? பாழாக விடப்படும். தன் இச்சையின்படி தன்னுடைய யோசனைகளின்படி நடந்தால் இந்த அரண்மனை கூட எப்படி மாறும்? பாழாய் மாறி போகும். அரண்மனை பாழாக மாறும். சந்தோஷம் சமாதானமும் தேவனுடைய கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நிறைந்திருக்கக்கூடிய இடம் பாழாய் விடப்படும். கர்த்தரை விட்டுவிட்டால் அது பாழாய் போகும். அடுத்த வசனம் அந்த அரண்மனையினுடைய காரியங்களை தொடர்ச்சி தான். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாய் போகும். ஜனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடங்கள் வெறுமையாய் போகும், ஒன்றுமில்லாது போகும். உங்கள் கர்த்தரோடு கூட அவரோடு கூட வாழ்ந்தால் வீட்டில் எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மையும் சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும்.
கர்த்தரை விட்டு விட்டு நாம் தூரம் போனால், காட்டு கழுதையை போல் அதிகாலமே நாம் புறப்பட்டு தன்னுடைய வேலைகளை இப்படி செய்து போய்விட்டோம் என்றால் நம்முடைய காரியங்கள் வெறுமையாகும். செல்வங்கள் குறைந்து குறைந்து ஜனம் நிறைந்த நகரம் அது வெறுமையாகும், குறைந்து விடும், ஒன்றுமில்லாத வெறுமையாய் மாறி போகும். நம்முடைய குடும்பத்திற்குள் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், சமாதானங்கள், தேவனுடைய பிரசன்னம் எல்லாம் இழந்து அது பாழாய் விடப்படும். அடுத்த காரியங்களை தொடர்ச்சி மேடும் துருக்கமும் என்றென்றைக்கும் கெபியாய் மாறி போகும். கெபி என்பது ஒரு அழிவுக்குரிய காரியங்களாக அல்லது பயனற்ற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. இன்னும் அதை தொடர்ச்சி அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடம். கழிக்கும் என்பது அவைகள் மகிழ்வுறுகிற என்று சொல்ல காரியம். காட்டு கழுதைகள் மகிழ்வுறுகிற இடமாக அது மாறி போகும். பாவம் செய்கிற ஸ்தலமாக, பாவம் நிறைந்துள்ள ஸ்தலமாக வீடுகள் மாறி போகும். எப்போது? கர்த்தரை விட்டு விட்டால், நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை விட்டு தூரம் போனால், நேசரை விட்டு இந்த பெண்ணுடைய ஸ்திரீயினுடைய வாழ்வு தூரம் போய்விட்டால், கணவனை விட்டு விட்டு இந்த ஸ்திரீயினுடைய வாழ்வு தூரம் போக போக இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். அதான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது, என்னண்டைக்கு திரும்பி வா என்று சொல்லி உனக்காக காத்திருக்கிறேன் என்று ஆண்டுடைய வார்த்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சோறாமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். கர்த்தரும் காத்திருக்கிறார். நாம் எப்பொழுது திரும்பி அவர் பக்கமாய் நாம் வருவோம் என்று வேதத்தை மறந்தோம், கர்த்தருடைய சமூகத்தை மறந்தோம், அவருடைய காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு பின் சென்றோம். ஆனாலும் தேவ அன்பு முடிவில்லாதது, தேவ அன்பு அளவில்லாதது. எங்க வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஸ்திரீயானவள் இந்த கணவரை விட்டுவிட்டு சோரம் போனாலும் கணவர் காத்திருக்கிறார், மீண்டுமா என்னண்டைக்கு வந்துவிடு என்று 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார். நித்திய விவாகத்துக்கு உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், என் அண்டைக்கு திரும்பி வா என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். அன்பு அளவற்றது. நம்முடைய தேவனை விட்டு விட்டு உலக காரியங்களுக்கு எவ்வளவு நாம் இடம் கொடுத்தாலும் கர்த்தர் காத்திருக்கிறார். நீ திரும்பி வா, உலகத்தின் காரியங்களை விட்டு விட்டு என்னென்றைக்கு வா என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாய் அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல் அவர்கள் போகிறார்கள். நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். அவரை தேவைக்காய் பயன்படுத்துகிற ஒரு கூலி பேசிக் கொண்டார்கள். தேவனையே மாற்றிவிட்டார்கள், அவரையே ஒரு கூலி ஆளாய் மாற்றிவிட்டார்கள். கர்த்தர் சொல்லுகிற என்னண்டை திரும்பி வா, இந்த காட்டு கழுதையினுடைய வாழ்க்கையை விட்டு விட்டு என்னண்டைக்கு வா என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவ சமூகத்தில் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியத்திற்கோடு கூட நாங்கள் தனித்து திரிகிற ஒரு காட்டு கழுதையை போல வனாந்திர மார்க்கமாய் யாரும் கேட்பாரற்ற ஒரு நிலையில சுற்றி கொண்டிருக்கிற காட்டு கழுதை, காற்றை உண்கிற நிலைமை, விரும்பினதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற, விரும்பினதை எல்லாம் செய்கிற, கண்களுக்கு பிடித்ததை எல்லாம் செய்கிற, இருதயத்திற்கு பிடித்ததை எல்லாம் செய்கிற இந்த காட்டு கழுதையான ஒரு வாழ்வு எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போம். அநேக வாகனங்களிலே எண்ணம் போல் வாழ்க்கை என்று பலர் எழுதி வைத்திருக்கிறார்கள். முந்தி ஆங்காங்கே ஒரு இடங்களிலே பார்க்கலாம். இன்று அநேகருடைய வாகனத்தில் இருக்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை. அது அல்ல வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பதற்கு சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தின் ஓட்டம் குறுகிய காலம்தான். இந்த குறுகிய காலகட்டத்தில் எண்ணம் போல வாழ்வது அல்ல, கர்த்தருக்கு ஏற்றது போல வாழணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. நம்முடைய அழைப்பு அதுதான். அழைப்புக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாம் இலக்கை நோக்கி தொடர வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வது நம்முடைய நோக்கம் அல்ல. உலகத்தின் ஆசையெல்லாம் செய்கிற தனித்து திரிகிற காட்டுக்குழந்தையினுடைய வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. கர்த்தரை நோக்கி தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்தொடர்வதுதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒருவன் தன்னைத்தான் விழுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றுவது சீஷத்துவம் என்று அவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். ஆகவே சிலுவையை எடுத்து ஆண்டோடைய வழிகளை, அந்த பாடு நிறைந்த வழிகளிலே அவரை பின்பற்றுவதுதான் சீஷத்துவம். இயேசுவை பின்பற்றுகிற சீஷத்துவம். நாம் நம்முடைய சிலுவைகளையும் பாடுகளையும் எடுத்துக்கொண்டுதான் போக வேண்டுமே ஒழிய இந்த இஷ்டத்திற்கு செய்து கொண்டிருக்கிற இந்த காட்டு கழுதையை போல் நம்முடைய வாழ்க்கை இராமல் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த பிரகாரமாய் காட்டு கழுதையினுடைய வாழ்வு எங்களுடைய வாழ்வாய் இருக்குமானால் அவைகள் எல்லாம் அறிக்கை செய்கிறோம், அவைகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். எங்கள் இஷ்டம் போல என் எண்ணம் போல நாங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம்.
ஆண்டவரே அவைகளை நாங்கள் விட்டு இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் அதிகாலமே என்ன எங்களிடத்துல பேசுகிறார், இந்த நாளிலே கர்த்தர் எங்களிடத்தில் என்ன பேசுகிறார், நாங்கள் நடக்க வேண்டிய காரியமாய் அவர் என்ன சொல்கிறார் என்று நேசருடைய சத்தத்திற்காய் காத்திருக்கிற ஆண்டவரே ஒரு மணப்பெண்ணாய் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே கணவர் என்ன சொல்கிறார் என்கிற காரியத்திற்கு செவி சாய்க்கிற ஒரு மனைவியை போல ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்கணும். முதல் நேரம் கர்த்தருக்கு காட்டு கழுதை அதிகாலமே தன் வேலைக்கு புறப்பட்டு போகிற பிரகாரமாய் அல்ல, முதல் பணி கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து அவரோடு பேசுவது, அவர் தருகிற புதிய பலனை பெற்றுக்கொள்வது, அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது. ஆண்டவரே அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அதிகாலமே தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இஷ்டப்படி யாரும் கேட்பாரபடி ஆண்டவரே திருப்ப முடியாத நிலைமையில போய்கொண்டிருக்கிற கழுதையாய் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாக உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இனி வேத வசனங்களின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்கள் இஷ்டப்படி அல்லாத கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக. தன்னிச்சையாய் வாழ்கிற வாழ்வு எங்களுக்கு வேண்டாம். கர்த்தருடைய வசனங்களின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. பயனற்ற வாழ்வு, திருப்பி போடாத அப்பம் எங்களுடைய வாழ்க்கையா இருக்கக்கூடாது. பயனற்ற ஒரு வாழ்வு எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்வு, காட்டு கழுதைகளுடைய வாழ்வு, அதுவும் எங்களுக்கு வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் என்று வாழ்கிற ஒரு வாழ்வை எங்களுக்கு தருவீராக. பரிசுத்த வாழ்வை தருவீராக. உங்களது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, பிரயாணங்களை வாய்க்கப்படுங்க, தேவைகளை சந்தித்துள்ளுங்க, சுகபலனோடு கர்த்தர் காத்துக்கொள்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே பிரசவத்தினாலும் வழி நடத்துதலினாலும் கர்த்தர் நிறைத்துள்ளுங்க. இந்த நாளில் நடைபெறுகிற ஆலயத்தின் கட்டுமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தரை தளத்திற்கான காங்கிரீட் அமைக்கிற பணிகளில் தேவ பிரசன்னம் இருக்கட்டும். பணியாளர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை கட்டளையிடுங்க. உமது கிருபை தங்கி இருப்பதாக நேர்த்தியை அமைக்கப்பட அவருடைய கிருபை தாரும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். இம்மானுவேல் என்ற இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவ தீங்கும் அதனால் நிவிர்த்தியாகுமே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தான், பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம்.